உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரெண்டு முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணம் அப்படிங்கிறது இந்தியாவோடு கலாச்சார ரீதியில் தொடர்பு கொண்ட ஒரு மாகாணமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த எல்லைகள் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, மாறக்கூடியது. நாளை சிந்து மாகாணம் கூட இந்தியாவோடு இணையலாம் அப்படின்ட்டு அவர் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலேயே அவங்க பேண்ட்டை நினைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசின உடனேயே மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த கண்டன அறிக்கையோட இன்ச் பை இன்ச் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். திருப்பியும் அந்த பழைய கார்டு, இந்த பழைய துருபிடித்த ஆயுதம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பழைய துருபிடித்த ஆயுதம் காஷ்மீர். அங்க நீங்க அதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, அது எங்க நாடு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுவும் கிழிக்க வேணாம் அப்படிங்கிறது எப்போ சொல்லியாச்சு. மூஞ்சுக்கு நேரம் பல வாடி சொல்லியாச்சு, ஐநா மண்டலத்தில் சொல்லியாச்சு. ஆனா இன்னமும் திருந்தின பாடு இல்லை. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அசீம் முனீர் தலைமையிலான பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய கிர்தார் மவுண்டைன்ஸ், அதாவது கிர்தார் மலைப்பகுதி, அதில் அவங்களுடைய இந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜை அவங்க மாற்றிருக்காங்க. அவங்க அதில் ஜாஸ்தியான நியூக்ளியர் ஸ்டோரேஜுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வெளியே இருக்குது. அதாவது இது நியூ சேட்டலைட்டோடைய இமேஜஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் இப்போ இதை வைக்கும் போதும் இதை எப்படி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் மாடலில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, அவங்க மிகப்பெரிய இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில் அவங்களுடைய அணு ஆயுதம் செய்ததுக்கான அந்த விஷயங்களை அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மிசைலையும் பல முக்கியமான மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தோடைய இந்த ஸ்டோரேஜும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் தான் அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா மேற்பரப்புல வச்சாங்க அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியா இஸ்ரேலும் மோப்ப முடிச்சிடும், அமெரிக்காவிலையும் அழிக்க முடியும், நம்ம எதிரிகள் யாருக்கிட்டையும் நம்ம தப்ப முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்து அவங்க இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி பயங்கரமா உருவாக்கி ஒரு டீப்பர் டனல்ஸ் உருவாக்கி அதில் தான் வச்சிருந்தாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு மாடலை பாகிஸ்தான் அடாப்ட் பண்றது இதே இடத்துல, இந்த கிர்தார் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிற அந்த சிந்து மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில். அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு டீப்பர் டனல்ஸ் அமைச்சு அவங்களுடைய நியூக்ளியர் மிசைல் சிஸ்டம் உள்ளிட்ட விஷயங்களை அவங்க உள்ள எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா சிந்து மாகாணத்தை தன்னுடைய மாகாணமாக உரிமை கொண்டாட தொடங்கிவிட்டது. அந்த மாகாணம் எப்போனா இனியும் சொல்றாங்க. ஸோ போர் அப்படிங்கிறது இங்கே வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போ வேணா இருக்கு, அதுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த அவங்களுடைய அதிகார மையத்தையும் எந்த அளவுக்கு நடுக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெறும் அவர் சொன்னனால மட்டும் இவங்க செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டு மக்கள் மீதே நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, சிந்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பூமி. நம்மளுடைய தஞ்சை, டெல்டா, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகள் மாதிரி வெறும் இந்த பச்சை பசேல் இருக்கக்கூடிய நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பூமி. அந்த பூமியில ஒரு டீப்பரா பள்ளம் தோண்டி ஒரு டனல் அமைச்சு அதுக்குள்ள கொண்டு போய் நியூக்ளியர் இதை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அவர்கள் போனதுக்கான நியாயமான காரணமும் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். என்னதான் பாகிஸ்தானாக இருந்தாலும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீ பகல்காம்ல உள்ள பூந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து திருட்டுத்தனமா உள்ள பூந்து இந்த அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி விட்டுட்டு ஓடி போன இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கே உள்ள பூந்து இந்தியா அடிச்சது அப்படிங்கறத பார்க்கிறோம். அவங்களுடைய 11 விமான நிலையங்கள் தாக்கப்பட்டது. அந்த விமான நிலையங்கள்ல ரன்வேல மிகப்பெரிய ஓட்டையே போட்டாச்சு. அவங்களுடைய பிளைட்டே டேக் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சேதத்தை இந்தியா ஏற்படுத்தியது. குறிப்பாக நாங்க நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கோம், நியூக்ளியர் பாம்பு போட்டுருவோம், நாளைக்கு போட்டுருவோம், நாளைக்கு சாயங்காலம் போட்டுருவோம், நாளைக்கு மத்தியானம் போட்டுருவோம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த ரெட்டாரிக் ஸ்பீச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவங்களுடைய எங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ இந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் அங்கேயே பிரம்மோஸ் பறந்தது. பிரம்மோஸ் வந்ததுக்கு அப்புறம் தான்
இது வந்து இந்தியா எத்தகைய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு ஷபாஸ் ஷெரீப் முகம்லாம் வந்து துடிச்சு போய் சொன்னதுக்கான காரணம் வந்து இதுதான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கே பெயல்காமுக்கே இந்த மாதிரி இந்தியா ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அப்ப நம்ம வேற ஏகப்பட்ட நாய்களை வந்து வளர்த்து வச்சிருக்கிறோம். இந்த நாய்கள் எப்ப கடிக்கும் அப்படின்னு அதுங்களுக்கே தெரியாது. இதுங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போய் இல்ல நம்மளுடைய எஜமானர் இருக்காரு அவங்க ஏதாவது சொல்ல போய் ஏதாவது நினைச்சா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷன்ல அறிவாளி பூர்வமா நம்ம செய்யறோம் அப்படிங்கிற விதத்துல இதை வந்து பண்ணிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, டீப்பர் டனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுட்டா மட்டும் இந்தியாவால அதை ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த முட்டாள் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதுவும் குறிப்பா ஈரான் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அவங்க மிசைல் ஃபெசிலிட்டியை வந்து அதை வந்து காலி பண்றதுக்கு அமெரிக்கா வந்து பங்கர் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல B-2 பாம்பர்ஸ் வந்து ஃபிளைட்டை வந்து தனியா கொண்டு வந்து பாம்பு போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம். அது அடுத்து வந்தக்கூடிய செய்தியெல்லாம் ஹைலைட் என்ன அப்படின்னா, B-2 பாம்பர்ஸ் அமெரிக்கா வந்து போட்டே வந்து அவங்களுடைய முழுமையான அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் கூட அவங்க வந்து இயங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஈரான் தற்போது கூட இந்த மிசைல் டெஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா விரிவான ஒரு பதிவும் நம்ம போடுவோம். இந்த நிலையில தான் இப்ப இந்த அறிவாளிகள் இந்த விஷயத்துல வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க எங்க இருந்து எங்க மூவ் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்திய உளவுத்துறையுடைய கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பாகிஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிற போது நீங்க டீப்பர் டனல் கிடையாது, ஒரேடியா ஓட்ட போட்டு இந்த பூமியோட இன்னொரு பகுதியில் நீங்க எடுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சா கூட அதை கூட இந்தியா மிச்சம் வைக்காம முடிக்கும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சிக்னல்ஸும் ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரீசெண்டா பேச நம்மளுடைய கடற்படை தளபதி மிக தெளிவா சொன்னார். ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல இந்தியாவோட 30 போர்க்கப்பல் பாகிஸ்தானை சுற்றி வளைத்து தயாராக இருந்தது அப்படின்னு சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீ அந்த கீழே இருந்து அந்த டனல்ஸ்ல இருந்து நீங்க எடுத்து வந்து ஏவரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நீ வந்து ஏவனாதானே அப்படின்னு இந்தியா கேட்கக்கூடும். இதைதான் ஆபரேஷன் சிந்தூர்ல உன்னால வந்து ஃபிளைட்டர் ஜெட்ல தானே வந்து ஏவ முடியும், இந்த ஃபிளைட்டர் ஜெட்டை உன்னால டேக் ஆஃபே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல காமிச்சது. ஸோ இது வந்து இப்போ இந்த சிந்தூர் பயம் வந்து உங்களுக்கு வந்து தொட்டி இருக்கு அப்படிங்கிறதால இப்போ வச்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுவும் எத்தகைய ஒரு நிலைக்கு பாகிஸ்தானை கொண்டு வர போது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இது இருக்கு. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லையில் நடக்கக்கூடிய மிக முக்கிய போர் பதற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸ்பின் பலோக் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த பகுதியில் 2 நாட்டு வீரர்களுக்கும் வந்து கடுமையான ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு. எல்லை பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெடிச்சு அது வந்து இப்ப இந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது கிட்டத்தட்ட இந்த செய்தி வந்து பெரிய அளவில் வந்து ஃபிளாஷ் அப் ஆகல. இப்போ இதே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அப்படின்னா பஸ் ஏறி வந்து அல் ஜசீரா பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிறத வந்து அந்த அளவுக்கு வந்து விக்ரஸா அவங்க வந்து கவர் பண்றதுக்கு மனம் இல்லை, இல்ல பணம் இல்லை, இது வேணா நம்ம வச்சுக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது பெரிய அளவுக்கு வெளியே வந்து வரமாட்டேங்குது. ஆனா மிக நிச்சயமாக ஆப்கான் படைகளிடம் பாகிஸ்தானுடைய ஆர்மி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சிக்னல்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கொரில்லா வாரியர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து கொரில்லா வாரியர்ஸ் அதுக்காகவே வந்து பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவங்க உங்களுடைய டெரைனும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். குகையில் இருந்துகிட்டே 2 வல்லரசு நாடுகளை வந்து முட்டி போட வச்சவங்க தான் அவங்க. அதனால வந்து இங்க இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துட்டு அசிமுனீர் போட்டக்கூடிய ஆர்டர் எல்லாம் வந்து அங்க நிகழ்ந்துரும். அங்க வந்து ஆப்கானிஸ்தானை ஓட விட்டுலான்னு இவங்க ஏதாவது கற்பனை பண்ணாங்க அப்படின்னா அது அவர்களுடைய கற்பனைக்கு உட்பட்டது. ஆனா பாகிஸ்தான் ஆர்மிக்காரனோட பேண்ட்டை உருவி வந்து சுத்தி வந்து வீடியோ போட்ட வீடியோஸ்லாம் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ற காணொலிகளிலே நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ இவங்க எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. இப்போ பாருங்க, சிந்து மாகாணத்துல இந்த நிகழ்வு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கைபர் பக்துங்வால டிடிபி போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. இப்போ பலுச்சிஸ்தான் ரிபப்ளிக் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கைன்னா, ஹரானை பத்தோக் அப்படிங்கிற பகுதி சிபி அப்படிங்கிற அவங்களுடைய பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிட்டி. அந்த சிட்டியில பாகிஸ்தானோட ஆர்மியோடைய கான்வாயில அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த ஆர்மி கான்வாயில போயிட்டு இருக்கும்போது நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாம ஏன் பலுச்சிஸ்தான் சம்பந்தமா வந்து பலுச்சிஸ்தான் கைபர் பக்துன் நடக்கிற தாக்குதல் சம்பந்தமா ஏன் ஜாஸ்தியா சொல்ல மாட்டோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 4 சம்பவங்கள் 5 சம்பவங்கள் குறைஞ்சபட்சம் நடக்குது. கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள், அப்படி இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகள், அப்படின்னா ISI கிரவுண்ட் ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு பல நிலைகள்ல வந்து அவங்க கொல்லப்பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்த நாடும் எந்த அளவுக்கான ஒரு கெயாஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான
முக்கியமான ஒரு சாட்சி தான் வந்து இது. இந்த பதிவோட இறுதியா ஒரு நல்ல செய்தியோடையே வந்து நம்ம வந்து முடிப்போம். இத்தனை நாளா இந்தியால ஒரு அர்பன் ஒரு ப்ரோ நக்சல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியான தாக்குதல் நடக்கும், கிரீன் காரிடார் மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு வந்து பெயர் எடுத்துட்டு இருந்த இங்க வளர்ச்சியே இருக்காது, அதே மாதிரி வந்து உள்நாட்டுடைய பாதுகாப்புக்கும் இந்த மாநிலத்தால் அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு பெயர் எடுத்த ஏபி, ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற அந்த மாநிலம் இப்போ எந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி ஆந்திரா மாநிலமும் இது ஒட்டுமொத்தமாக நாட்டுடைய பாதுகாப்புக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. அரசியல் ரீதியாக வந்து இல்லாம 2024க்கு பிறகு அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து சந்திரபாபு நாயுடு தலைமையில் அங்க வந்து ஒரு ஆட்சி வந்து அமைந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். சந்திரபாபு நாயுடு வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வந்து சிஎம் இல்லை, அவர் வந்து ஒரு சிஇஓ அப்படின்னுவாங்க. கம்ப்யூட்டர் வந்த காலத்திலே வந்து லேப்டாப்போட வந்து சுத்தி இருந்த ஒரு சிஎம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரீசெண்டா ஒரு காணொலியில வந்து பார்க்கும்போது அந்த மனுஷனோட ஒரு இந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம புதுசா செய்யணும், புதுதா வரக்கூடிய டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவரோட தவிப்பு வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஆந்திராவோட சிஎம்மா இருக்கிறாரு. அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு பூம் ஏற்படுது. மைக்ரோசாஃப்ட் ஒரு பூமை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் மைக்ரோசாஃப்ட் ஓனர்னு பார்த்தா பில்கேட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த பில்கேட்ஸை பார்க்கணுன்னு இவர் வந்து லாவோஸ்க்கு வந்து போறார், சந்திரபாபு நாயுடு. அதுக்கு முன்னாடி பில்கேட்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து பல முறை வந்து கடிதம் எழுதியும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. யாரோ ஒரு நாட்டுடைய அதிபர், நாட்டுடைய பிரதமர்னா பரவாயில்ல, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா அப்படின்னு வந்து அவங்க ஏதோ ஒரு ஊர் கவுன்சிலர் அளவுக்கு நினைச்சு அது எதுக்கு அரசியல் அவங்க அதை வந்து பார்க்க விரும்பல, பில்கேட்ஸ் பார்க்க விரும்பல. ஆனா லாவோஸ்க்கு வந்து இவர் போறார். ஸோ அவர் வந்து அவருக்கு பில்கேட்ஸை பார்க்கறதுக்கு அவர் ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமான நேரம். ஆனா அந்த சொற்பமான நேரத்தை தாண்டி அவரிடம் வந்து பில்கேட்ஸ் வந்து பேசுறார். கிட்டத்தட்ட அந்த அந்த அவரோட 2 பேருக்குமா டிஸ்கஷனுங்கிறது கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே வந்து போதும். அதன் பிறகு பில்கேட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து குறிப்பாக வந்து ஆந்திராக்கே வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள கொண்டு வந்து அந்த சைபராபாத்துக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது அங்கே வந்து போடப்படுது. ஸோ டெக்னாலஜி ரீதியாக மாநிலத்தை கொண்டு வரணும், நாட்டுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவர் நினைச்சார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். 2024 ஜூன் மாதத்துக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு ஆட்சி ஆந்திர பிரதேசில் வந்த பிறகு அவங்க அங்க நடந்தக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2024-25 இந்த காலகட்டத்தில் மட்டும் ஆந்திர பிரதேசுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 4,47,000 கோடி ரூபாய். ஸோ 4,47,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அதோட நிக்கல, அதுக்கு அடுத்தபடியா அப்படியே வந்து கூகுளோட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து ஆந்திராவை திரும்பி பார்த்த ஒரு தருணம்னா வந்து அதுதான். கிட்டத்தட்ட $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ டேட்டா ஹப்பை வந்து அமைக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சைன் ஆச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கனெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து ஒரு ஏஐ அவங்களும் வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து விசாகப்பட்டினத்தில் அமைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பிளான் போட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு டீலும் வந்து சைன் ஆச்சு. இந்த டீலோட மதிப்பு அப்படிங்கிறது $11 பில்லியன். அதுக்கப்புறம் ரெனேடான் இன்ஃபோடெக் அவங்களும் வந்து ஏஐ எனேபிள்டு டேட்டா சென்டர் வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு வந்து போட்டாங்க. அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது 87,000 கோடி ரூபாய் அதோட மதிப்பு. இது இப்போ நான் சொல்றதுங்கிறது 3வது நிறுவனம். 4வது நிறுவனம் வந்து எல்என்டி, அவங்களும் வந்து $2.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல விசாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஒரு மேஜர் டேட்டா சென்டர் அமைப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூகுள் வந்து ஏற்கனவே தனியா பண்றாங்க. அதுக்கப்புறம் அதானி குரூப்போட சேர்ந்து அவங்க விசாகப்பட்டினத்துல 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து அங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு அப்படிங்கிறது $26 பில்லியன். அதுக்கப்புறம் வந்து அரவிந்தோ ஃபார்மா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃபார்மா யூனிட்டை வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் இந்த ஃபார்மா விஷயத்தை விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே வந்து எதை மையப்படுத்தி இருக்குன்னா ஏஐ அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்துடைய டேட்டா சென்டர். எந்த உலகத்தில் யார் டேட்டா வந்து கன்சியூம் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படிங்கிறது அந்த ஐடி நிறுவனங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரை, அதுவும் ஏஐ சென்ட்ரிக்கான ஒரு டேட்டா சென்டரை இங்க வந்து ஆந்திரால வந்து அமைத்திருக்கிறாங்க அப்படின்னா இது வெறும் ஒரு மாநிலத்தோடைய முதலீடு, இந்த மாநிலத்தோடைய வளர்ச்சி, அப்புறம் இந்த மாநிலத்தோடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கறதை கடந்து ஒட்டுமொத்தமா அந்த நாட்டுடைய அந்த முதுகெலும்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இது மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கான சிக்னல்ஸ் தான் இது எல்லாமே. பாதுகாப்பு ரீதியிலையும் பாதுகாப்பு துறையிலையும் நமக்கு எந்த மாதிரியான ஒரு அனுகூலங்கள் வரப்போகுது நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போறோம், வேலை வாய்ப்புகள் வந்து உட்பட. ஸோ இதுல என்ன ஒரு வருத்தம் தரக்கூடிய
விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகா எடுத்துட்டோம் அப்படின்னா பெங்களூரு வந்து அந்த சிட்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஐடி ஹப், பைனியர்ஸ் இந்த செக்டார்ல மிகப்பெரிய ஒரு பைனியர்ஸா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பகுதி. ஆனா வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ குறிப்பா இது தொடர்பா இந்த ஐடி, இந்த ஏஐ சம்பந்தமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அங்க போகாது. அதுக்கப்புறம் குறிப்பா நமக்கு தமிழகத்துக்கு வராது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நமக்கும் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஆனா ஆந்திராக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குறிப்பாக சர்வதேச நாடுகள்ல இருந்து ஏஐ தொடர்பான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரது அப்படிங்கிறது நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கும், அதே மாதிரி நாட்டுடைய பாதுகாப்புக்கும், இளைஞர்களுடைய நாட்டுடைய சோகால் இவங்க சொல்றாங்க இல்லையா ஜென்சி, அந்த ஜென்சி வந்து ப்ரொடெஸ்டுக்கு மட்டும் கிடையாது, ஜென்சி இஸ் வாட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த கவர்னன்ஸ் வந்து சந்திரபாபு நாயுடுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது காமிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும், பாதுகாப்பு கட்டமைப்புக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவா இது இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.